தமிழ் திரையுலகத்தின் திரைக்கதை பிதா என்று சொல்லக்கூடிய திரு பாக்யராஜ் அண்ட் பூர்ணிமா பாக்யராஜ் அவங்க இருவரையும் நாங்கள் அழைக்கிறோம். பாருங்க ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பார்ட்டியில நீங்களும் கலந்துப்பீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அந்த சர்ப்ரைஸை லாஸ்ட் வரைக்கும் சொல்லாம மெயின்டைன் பண்ணியிருந்தார் வெங்கட் பிரபு சார். அண்ட் எப்படி சார் இந்த பார்ட்டிக்கும் உங்களுக்கு அந்த சிங்க் எப்படி ஏற்பட்டுச்சு? சாதாரணமாகவே பார்ட்டினா ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். அதில் வெங்கட் பிரபு கூட என்ன கொடுமையப்பார் பிரேம்ஜி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு எங்களுக்காக வந்ததுக்கு. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் ரொம்ப நாள் இருந்தது சார். எனக்கு ஆதவனை வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். இன்ஃபேக்ட் நான் தான் அவன் பக்கத்தில் நிற்கிறான் பாருங்க. அவனை நான் தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு கூட செலக்ட்லாம் பண்ணேன். அவன் ஒரு மெமிக்ரி பண்ணி தான் பண்ணேன். அதில் அவன் உங்கள் வாய்ஸ் பண்ணுவான். நீங்கள் தயவுசெய்து கேட்டது உண்மையிலேயே உங்கள் வாய்ஸ் மாதிரி இருக்கான்ட்டு எனக்காக கேட்டு சொல்லுங்க சார். ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் இல்லாமல் நாங்கள் அதை கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வச்சு அதை கேட்கலாமே அப்படின்ட்டு. இல்லை, நேற்று வந்து திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி வெங்கட் பிரபு பார்ட்டி அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி பார்ட்டிக்கு வந்துடுறேன் அப்படின்னா, இல்லை சார் குடும்பத்தோடு வாங்க. நாங்கள் குடும்பத்தோடு வர்றதுல என்னப்பா இருக்குது பார்ட்டியில் என்ன. அப்புறம் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சுது எல்லாம். சார் உண்மையில உங்களை மாதிரி பேசினாரா? ஒன்று இருக்கா? இல்லை, அந்த பஞ்சு கரெக்டாக நம்மளை மாதிரி இருந்தது. ஆனால் இவ்வளவு கரகரப்பாக நான் பேசி ஏன்னா ஒரு 10 வருஷம் இன்னும் வயசாகி போனால் எப்படி பேசுவோமோ அப்படி கொஞ்சம் யூத்தாக பேசுகிறா. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நானும் கொஞ்சம் வேகமாக பேசுவேன். அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம். ஓரளவுக்கு வந்துட்டார் பக்கத்தில். நீங்கள் பக்கத்தில் நிற்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவா. சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு வந்து உங்களை பற்றி இப்போ உங்கள்கிட்ட கேட்கறத விட மேம்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். மேம் நீங்கள் சொல்லுங்கள், சார் பார்ட்டியெல்லாம் பண்ணியிருக்காரா? பார்ட்டிக்கெல்லாம் அடிக்கடி போவாரா? பார்ட்டிக்கெல்லாம் போயிருக்காரான்னு பார்ட்டியெல்லாம் பண்ணியிருக்காரான்னு சொன்னோம்னா அது ஒரு மாதிரி. சும்மாவே நான் ஒரு மாதிரி அது பண்ணுவாங்க சார். இல்லை கேள்வி பாருங்க, நான் ஏதாவது நினச்சிட்டு வந்தேன்னா ஏதாவது இமேஜின் பண்ணிட்டு வந்தேன்னா இவர் வந்து பேசும்போது தான் எனக்கு என்னடா நம்ம கிட்ட இப்படியெல்லாம் விவகாரமாக கேட்குறாரு அப்படின்னு தோணுது. நான் நார்மலாக என்ன பண்ண என்னங்கிற சொல்லுமா மேடம் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சில சேஃப் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போவாரு, ஒரு சில பார்ட்டிக்கு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அது நானே இல்லை, பொதுவாகவே வரமாட்டாங்க அங்க யாருமே லேடிஸ் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. நீ வந்தா தனியா ஃபீல் பண்ணுவேன், அதனால நீ வேணா வீட்டுல இருந்துரு அப்படிம்பாரு. செம்ம டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து தனியாக ஃபீல் பண்ணுவேன், அதனால நான் மட்டுமே இந்த பார்ட்டிக்கு போயிட்டு. சார் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் சார். அதாவது நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பர்டிகுலர் வெஜிடபிளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீசிஸே எழுதியிருக்கிறீங்க. அதாவது இந்த காய்கறி சாப்பிட்டா இந்த சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லாமையே இலைமறை காயாவே இன்ன வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு அந்த முருங்கைக்காய் மேட்ரு? இல்லைங்க, இது எனக்கு தோணுன மேட்ரு இல்லை. இது பாரம்பரியமாக இருந்துக்கிட்டு இருக்கிறது. எங்கள் பாட்டி மூலமாக எனக்கு தெரிஞ்சுது. அது சினிமாவில் வந்து ரொம்ப நாளாக வைக்கணும்னு எல்லாம் நினைக்கல. நான் அந்த முந்தான முடிச்சில் கரெக்ட் சுச்சுவேஷன் வந்தது. புருஷன் முன்னாடி சேர்ந்து படுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அதை இதை யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த சீன் வச்சேன். சூப்பர் சார். பார்ட்டி மூலியமா தெரிஞ்சதை இந்த பார்ட்டி ப்ரோக்ராம்ல சொல்லி அசத்திட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த ஷோவை அப்படியே கலர்ஃபுல் ஆக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.